ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்லேருந்து நான் உங்கள் திவ்யலக்ஷ்மி. இப்போ நம்ம குரூப் 4 நோக்கி போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? அது வந்துட்டு 8 மாதம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் இந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேங்க. உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. அது போக எப்படி வாரம் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம், படிக்க வேண்டிய பாடங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீக் என்ன படிக்கணும், செகண்ட் வீக் என்ன படிக்கணும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம 8 மாதத்துக்கு என்ன தேவையோ எல்லாமே நான் கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கிறது டார்கெட். ஓகேங்களா? அதன் அடிப்படையில் நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுதாங்க ப்ரொசீஜர். டெலிகிராம் வந்துட்டு ஜாயின் ஆகிக்கோங்க. அது போக உங்களுக்கு ரிவிஷன் நான் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாரத்துக்கு உண்டான பாடத்தில் நீங்கள் படிச்சிருவீங்க. அந்த ரிவிஷன் வந்துட்டு ஃபுல்லாக கொடுப்பேன். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தது தான். பட் நியூ ஸ்டூடெண்ட் வந்துட்டு நியூவாக சேர மேம் நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்குறதுனால இனிமேல் எல்லாமே நான் ஒரு கிளாஸாகவே ஆர்டராகவே கொடுத்துட்றேங்க. அந்த வாரத்துக்கு நீங்கள் என்ன போர்ஷன் படிக்கணும், அப்புறம் வந்துட்டு என்னென்ன கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அதை டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகிக்கோங்க. எல்லாமே வந்துட்டு நீட்டாக கொடுத்துட்றேன். இப்போ 6th தமிழுங்களா, 6th தமிழில் என்னென்ன வீடியோஸ் பார்க்கணுமோ அந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்துட்டு லிங்க் கொடுத்துட்றேங்க. அப்புறம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத அதுவும் வந்துட்டு ஒரு லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ இந்த லிங்க்காக வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இல்லைங்களா? அந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அப்புறம் கிளாஸஸ் எல்லாமே நான் என்ன கிளாஸஸ் கொடுக்குறேனோ அந்த வாரத்துக்கு என்ன கொடுக்குறேனோ அதை வந்து நீங்கள் படித்து முடிச்சிடணும். ஓகேங்களா? படித்து முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு 8 மந்த் அதாவது நோட்டிஃபிகேஷன் முன்னாடி எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்புறம் அவுட் சோர்ஸ் வந்துட்டு நான் ஷார்ட்கட் வந்து கொடுத்துட்ருக்கேன். என்ன ஷார்ட்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் டு தமிழ் அகர முதலி, நவீன தமிழ் அகராதி, அயற்சொல் அகராதி, இது எல்லாமே வந்துட்டு நம்மளுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு 1-2 வார்த்தைகள் மட்டும்தான் வித்தியாசமே ஆகுமே ஒழிய மற்றது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நான் தமிழ் டு தமிழ் அகர முதலி ஒரு புக்கு மட்டும் இப்போ பிக் பண்ணி அதுலேருந்து ஷார்ட்கட் போட்டுட்ருக்கேன். அது உங்களுக்கு போதுமானது. அது போக டெய்லி நீங்கள் என்னென்ன படிக்கணும்னு நான் சொல்லிடுறேங்க. ஆட்சி சொல் அகராதியில் டெய்லி ஒரு 5 பக்கங்கள் மட்டும் படித்தால் போதுமானது. ஏன்னா அது வந்துட்டு அப்படி படிச்சிங்கன்னா தான் படித்து முடிக்க முடியும். ஏன்னா அதுலேருந்து இப்போ கொஷின் கேட்டுட்ருக்குறாங்க. தமிழ் டு தமிழ் அகர முதலி நானே உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, டெய்லி வந்துட்டு பழமொழி 400 டெய்லி 2 படிச்சிங்கன்னா கரெக்டாக நீங்கள் அழகாக எக்ஸாமுக்குள்ளேயே 200 நாள்லேயே நம்ம படித்து முடிச்சிடலாம். ஏன்னா டெய்லி 2ங்கும்போது ஒரு வாரத்துக்கே நீங்கள் 10 தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் என்னோடய கிளாஸஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. மரபு தொடருக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா இருங்க, அதை வந்து நான் உங்களுக்கு எழுதியே காமிச்சிட்றேன். பாருங்கள், நான் வந்து டெய்லி நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத இங்கே எழுதி போடுறேங்க. இது நீங்கள் வந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, என்னோடய ஸ்டடி பிளானை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்துட்டு என்னென்ன நீங்கள் படிக்கணும்னு இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? டெய்லி ஸ்டடி பிளான் வந்து படிக்கணுங்க. அது வந்துட்டு நம்ம ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறதுக்காக ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சிலபஸ் வைஸ் வந்துட்டு கொஞ்சமாக முடிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா டெய்லி 2 பழமொழி, சரிங்களா? 2 பழமொழி 400. நான் அதுக்குரியது என்னவோ அந்த கிளாஸ் கொடுத்துருவோம். அந்த கிளாஸை மட்டும் கவனிச்சுக்கோங்க. அது போக 5 மரபு தொடர். இது வந்து வாரத்துக்கே 5 தான் நீங்கள் படிப்பீங்க மரபு தொடர், சரிங்களா? அது வந்துட்டு உள்ளார்ந்த அர்த்தங்கள் எப்படி படிக்கணும்னு புரிஞ்சு படிக்கணும்னு நான் சொல்லி தருவேன். அப்புறம் வந்துட்டு புணர்ச்சி வந்துட்டு நான் கிளாஸஸ் வந்து போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் தான் இருக்கும். பேசிக்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் அந்த அட்வான்ஸ் லெவலில் படிக்கணுங்க. அதுக்கு வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு கொடுக்குறேன். அந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேறு என்ன, அவ்வளோதாங்க. இதுதான் நீங்கள் ரெகுலராக படிக்க வேண்டியது. அப்புறம் தமிழ் டு தமிழ் அகர முதலியில் நான் கொடுக்கக்கூடிய ஷார்ட்கட் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு படம் பார்த்தா எப்படிங்க எல்லாமே மைண்டில் இருக்கும், ஒரு சினிமா படம் அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு பிக்சர் இமேஜினேஷன் பண்ணி நீங்கள் மைண்டில் வந்துட்டு அந்த கதையை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஷார்ட்கட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 100% உங்களுக்கு யூஸாக இருக்கும். நீங்கள் இது சுத்தமாக மனப்பாடமே பண்ணவே வேண்டாம். அந்த மாதிரி தான் என்னோடய ஷார்ட்கட் இருக்கும். ஒரு டைம் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அப்புறம் இந்த டெஸ்ட்டு எப்படி நடக்கும்னு வந்து சொல்லிடுறேன். டெலிகிராமில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. அப்புறம் வீக்லி என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான், வீக்லி ஸ்டடி பிளான் வந்துட்டு கொடுப்பேன், சரிங்களா? வீக்லி ஸ்டடி பிளானு. அதன்படி நீங்கள் டெய்லி வந்து என்ன படிக்கணும், டெய்லி வந்துட்டு ஒரே ஒரு இயல், அப்புறம் ஒரே ஒரு ஜிஎஸ் லெசன் படிக்கணும், சரிங்களா? ஓகேங்க.
வேறு என்ன நான் வந்து பிடிஎஃப் வந்து இப்போ ஃப்ரீ ஸ்டூடெண்ட் ஃப்ரீயாக வந்துட்டு நான் டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா டெலிகிராம்லேயே ஜாயின் ஆகிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து லிங்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன். அந்த பிடிஎஃப் வந்துட்டு இப்போ நான் வாரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறேன் சரிங்களா. சண்டே வந்து தர்றேன் அப்படின்னா அந்த சண்டே வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு அதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு சாயந்தரம் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஈவினிங் வந்துட்டு அதுக்குரிய ஆன்சர் கொடுத்துருவேன். நீங்கள் எல்லோரும் எப்படி வந்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்கள் மார்க்கை மட்டும் எனக்கு கமெண்டில் வந்துட்டு பண்ணிடுங்க. மேம் நான் வந்து இத்தனை மார்க் எடுத்துருக்கிறேன் மேம். இப்போ நான் ஒரு 50 கொஷின் கொடுக்குறேன்னா 50க்கு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், ஒரு 45 எடுத்துருக்கிறேன், இல்லை 50க்கு 50 எடுத்திருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை வச்சு தான் நான் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு கொடுக்கலாமா வேண்டாமான்னு இது பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியாமல் எப்படி நான் டெஸ்ட் வந்து கொடுக்குறதுங்க சரிங்களா. அதனால் ஏன்னா நான் கிளாஸ் மட்டும் கொடுக்கறதுனால உங்களுக்கு யூஸ் இல்லை. அதனால தான் நான் கிளாஸு அப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்குறேன், அது போக உங்களுக்கு ஷார்ட்கட்டு கொடுக்குறேன், அது போக டெஸ்ட்டும் கொடுக்குறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் ஜிஎஸ் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்லாம் வேணும் மேம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நீங்கள் பெய்ட் பேட்சில் வந்துட்டு ஜாயின் ஆகிக்கிட்டு உங்களுக்கு அந்த மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாங்க. அப்புறம் வேறு எல்லாமே எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாமே நான் பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு தருவேன். உங்களுக்கு வந்துட்டு எல்லா கிளாஸஸ்ஸு ரிவிஷனு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டெஸ்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. சண்டேவே வந்துடுங்க டெஸ்ட்டு. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து கொடுக்குறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மேம் நான் இப்போ தான் படிக்க வரேன் அப்படின்னா ஸ்டடி பிளானை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. இனி புதுசாக பார்க்க வர்றவங்க ஓகேங்களா. அவ்வளோதான், நான் ஃபுல்லாக கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். லைவ் டைமிங் வந்துட்டு சொல்லிடுறேங்க. லைவு எப்போவுமே 6 to 6:30 தான் இருக்கும். 6 to 6:30 மார்னிங் சரிங்களா. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 9 to 9:30 ஓகேங்களா. ஓகே வேறு என்ன அவுட் சோர்ஸ் ஷார்ட்கட் கொடுப்பேன்னு சொல்லிட்டேங்க. கிளாஸ் வந்துட்டு ஜிஎஸ்ஸு தமிழ் ரெண்டுமே அவுட் சோர்ஸ் கிளாஸ் வந்து கிடைக்கும். ஓகே அவ்வளோதாங்க. நீங்கள் எல்லாம் நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதும். டெய்லி லைவ் இருக்குதுங்க, டெய்லி லைவ் இருக்குது. தயவு செஞ்சு அட்டன் பண்ணிக்கோங்க. நீங்களே வீட்டில் உட்காந்து படிக்க முடியலை, எனக்கு மைண்ட் சரியில்லை, வீட்டில் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது, ஆனால் நான் ஒர்க்கு வாங்கணும், எப்படி வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து 100% சொல்கிறேன், உங்களால் வந்து கவர்மெண்ட் ஜாப் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் டைம் வந்து இது பண்ணிக்கணும் புரியுதுங்களா. ஃபஸ்ட்லேருந்தே வந்து டைமை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கடைசியில் வந்துட்டு அந்த 100 நாட்களில் படிக்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க, படிக்க முடியாது புரியுதுங்களா. அது ஏதோ பசங்களுக்கு வந்து செட் ஆகுமோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் நம்ம இப்போ ஜென்ஸ் நீங்களாம் வந்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டுருப்பீங்க, அது போக உமன்ஸ் நீங்களுமே வந்துட்டு ஒர்க்குக்கும் போகிறீங்க, வீட்டு வேலையும் பார்த்துட்டு இது பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே படித்தா மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ஒர்க்கு வந்துட்டு வாங்க முடியும். இல்லைனா ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் ஒரு 5-6 வருஷம் இதுக்குன்னே வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் சொல்லும்போது ஃபஸ்ட்லேருந்தே படிங்க ஓகேங்களா. அதனால தான் நீங்கள் வந்து எதுலேயுமே விட்டுறக்கூடாது, மனசு விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்கள் டெஸ்ட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டதுனால நான் ஃப்ரீ டெஸ்ட்டுமே இப்போ வந்துட்டு இது பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணணுன்னு மனசில் எண்ணம் இருக்குது. ஆனால் அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் அதுவுமே போகும் ஓகேங்களா. சரிங்க, எல்லோரும் நல்லா படிங்க. நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது டவுட்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரிங்க, பாய்ங்க.